தந்தை, மகன், தூய ஆவி என்பது 3 ஆட்களாக இருக்கும் ஒரே இறைவனை குறிக்கிறது. உண்மையாக சொல்லப்போனால் இது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியது அல்ல. மாறாக நமது அறிவுக்கு எட்டாமல் இருக்கும் சிலவற்றை நாம் நம்பிதான் ஆக வேண்டும். தூய அகுஸ்தினார் அறிவார்ந்த இறையியலாளர். இவர் இந்த மூவர் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல நாட்கள் இரவுகள் யோசித்து கொண்டே இருந்தார். அப்போது அவருக்கு ஒரு நிகழ்வு கண்முன்னே நடக்கிறது. இவர் கடற்கரையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு குழந்தை கடற்கரையில் குழி தோண்டி அதில் கடல் நீரை எடுத்து ஊற்றி கொண்டிருக்கிறது. அதை பார்த்த அகுஸ்தினார் அந்த குழந்தையிடம் கேட்டார், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த குழந்தை கூறியது, நான் இந்த கடலில் இருக்கும் நீரை இந்த குழியில் ஊற்றி கடலை வற்ற செய்ய போகிறேன். உடனே அகுஸ்தினார் கூறினார், அது எப்படி? இது முட்டாள்தனமாக அல்லவா இருக்கிறது என்று சொல்ல, அந்த குழந்தை கூறியது, நீ மட்டும் எப்படி மூவர் இறைவனை முழுமையாக உன் மூளையை வைத்து தெரிந்து விடலாம் என்று நினைத்தாய் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனது. அப்போதுதான் அவருக்கு புரிந்தது, நம் சிந்தனைக்கு, எண்ணத்திற்கு, அறிவுக்கு அப்பாற்பட்ட பலவற்றை புரியாவிட்டாலும் நம்பிதான் ஆக வேண்டும். ஆக நம்மால் முழுமையாக இந்த மூவர் இறைவனை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் சிறிதளவு புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். தந்தை என்பவர் உலகை படைத்தவர், மனிதனை உண்டாக்கியவர். இதெல்லாம் பார்க்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால், தொடக்க நூல் அதிகாரம் 1 இறை வார்த்தை 26, அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். இங்கே அவர் என் சாயல் என்று சொல்லவில்லை, நம் சாயல் என்று பன்மையில் சொல்லியிருக்கிறார். ஆக தந்தை, மகன், தூய ஆவியார் மூவரும் ஒரே சாயலை கொண்டவர்கள். அந்த சாயலை மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறார். இங்கே தந்தையாகிய கடவுள் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் அவரை பார்க்கவில்லை, மாறாக குரலை கேட்டனர். இன்றைக்கும் யூதர்கள் யாவே என்ற பெயரை உச்சரிக்க மாட்டார்கள். யாவே என்றால் இறைவன் என்று பொருள்படும். அந்த வார்த்தையை தலைவணங்கி கடந்து போவார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கடவுளின் அருகில் செல்லவும் அவரை நாவில் பெற்றுக்கொள்ளவும் இறைவன் அருள் கூர்ந்தார். பாவம் செய்த மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக மகனை உலகிற்கு அனுப்புகிறார். மகன் யார்? அவரும் கடவுள். இயேசு இந்த உலகில் வாழ்ந்தபோது முழுமையான கடவுளாகவும் முழுமையான மனிதனாகவும் இருந்தார். இயேசு கடலில் நடந்தபோது, இயேசு இறந்தோரை உயிர்த்தெழச் செய்தபோது, இயேசு 5000 ஆண்களுக்கு அப்பம் மற்றும் மீன் பலுகு செய்து கொடுத்தபோது இயேசு இறைத்தன்மை கொண்டவராக இருந்தார். அதே நேரம் எருசலேமை பார்த்து அழுதபோது, இரத்த வியர்வை வியர்த்தபோது, இத்துன்பகலம் என்னை விட்டு அகன்றால் நல்லது, ஆனால் என் விருப்பம் அன்று என் தந்தையின் விருப்பம் என்று சொன்னபோது இயேசு மனிதத்தன்மையில் இருந்தார். ஏனென்றால் மனிதத்தன்மையில் அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போன்றே இருந்தார். அவருக்கு பசி எடுத்தது, அவருக்கு உடலில் கச்சைகளால் அடிக்கும்போது உடலில் வலி ஏற்பட்டது, உடலில் இருந்து இரத்தம் கசிந்தது, மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கு செய்யும் அநியாயத்தை பார்த்து கோபம் வந்தது, அன்பை வெளிப்படுத்தினார். இவைகள் நமக்கும் ஏற்படக்கூடியவை. இது மனிதத்தன்மை. இதே இயேசு கூறுகிறார். யோவான் அதிகாரம் 14 இறைவார்த்தை 11, நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். ஆக இருவரும் வெவ்வேறு ஆட்கள் அல்ல, மாறாக ஒரே ஆள்தான். இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள இயேசுவின் திருமுழுக்கை பார்ப்போம். அங்கே தந்தையின் குரல் கேட்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன். அதே நேரம் அந்த உருவம் என்பது இயேசுடைய உருவம் மட்டுமே அங்கு நிற்கிறது. தூய ஆவியார் புறா வடிவில் வந்து இறங்குகிறார். ஆக 3 நிலைகளும் சங்கமித்த அந்த ஒரு இடம். அதே போன்று இயேசுவின் உருமாற்றம் நிகழ்ந்தபோது சீடர்கள் 3 பேர் அங்கே இருந்தனர். ஆனால் அவர்கள் மனிதத்தன்மை உள்ள இயேசுவை அங்கே காணவில்லை. உருமாற்றம் அடைந்த இயேசுவை கண்டனர். அங்கே இயேசு தானும் தந்தையும் ஒன்று என்று நிரூபிக்கின்றார். 3ஆவதாக இயேசு கூறுகிறார், நான் சென்றால் ஒழிய தூய ஆவியார் உங்களிடம் வரமாட்டார். அவர் வந்த பின்பு அனைத்தையும் என்னிடம் கேட்டுச் செய்வார் என்கிறார். இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், மூவரும் ஒரே கடவுள் என்பதே. இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நாம் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டது இந்த மூவர் இறைவன் திருப்பெயரால். நாம் திருப்பலி தொடங்குவது, முடிப்பது அனைத்தும் இந்த மூவர் இறைவனின் பெயரால் தான்.
நாம் இந்த விழாவிலிருந்து கற்றுக்கொள்வது என்னவென்றால், ஒற்றுமையாக இருப்பது எப்படி என்பதே. தந்தை, மகன், தூய ஆவியார் வெவ்வேறு பணிகளை செய்தாலும் அவர்களுக்குள் ஒளிவு மறைவு இருப்பதில்லை. ஆண்டவர் இயேசு கூறுகிறார், தந்தையும் நானும் ஒன்றாயிருப்பது போல இவர்களும், அதாவது நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைய குடும்பங்களில் ஒற்றுமை இருக்கிறதா? அல்லது போட்டி, பொறாமை, நான் பெரியவனா அல்லது நீ பெரியவளா என்ற அதிகார சண்டை நிகழ்கிறதா? சிந்திப்போம். நீங்கள் மற்ற நபர்களுக்காக மன்றாடுகிறீர்கள் என்றால், தந்தை, மகன், தூய ஆவி என்ற மூவர் இறைவன் பெயரை சொல்லி அவர்களுக்காக மன்றாடுங்கள். நிச்சயமாக இறைவன் ஆற்றலை அவர்களும் உணர்வார்கள், நீங்களும் உணர்வீர்கள். சிந்திப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். உங்கள் அனைவருக்கும் மூவர் இறைவன் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன்.